وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، والموت راحة لنا من كل شر. طيب أيها الأخوات، إن شاء الله نبدأ درسنا من رياض الصالحين. إن شاء الله سوف ندرس الآن باب التوبة. نحن تعلمنا الأحاديث التي وردت في باب الإخلاص وإحضار النية من كتاب رياض الصالحين، والباب الثاني هو باب التوبة. அப்ப நாங்க இரண்டாவது பாபுல உள்ள ஹதீஸ்களை நாங்க படிப்போம். அதுக்கு முன்னால இமாம் நவவி ரஹிமஹுல்லா இரண்டாவது பாபுல உள்ள பாபுக்கு ஒரு தலைப்பிட்டிருக்கிறாங்க. தௌபா. தௌபா என்றால் பாவ மன்னிப்பு. அதுக்கு பிறகு தௌபாவுடைய நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். காலல் உலமா, இமாம் நவவி ரஹிமஹுல்லா சொல்றார்கள், உலமாக்கள் கூறுகிறார்கள். உலமா அப்படி என்று சொல்லி கிதாபுகள்ல வரும் பொழுது யாரென்றால் மதரசாவில் 7 வருஷம் 6 வருஷம் படிச்சாங்கல்ல உலமாக்கள், உண்மையிலே ஆய்வு செய்யக்கூடிய இஜ்திஹாத் செய்யக்கூடிய பெரிய அறிஞர்களைத்தான் இமாம்களைத்தான் உலமா என்று சொல்றது. எங்கட நாட்டுடைய பரிபாசையில சர்வ சாதாரணமாக மௌலைமார்கள் எல்லாத்தையும் உலமா உலமா என்று சொல்லுவாங்க தானே. அது மார்க்க அடிப்படையில் அது சரியானது கிடையாது. அவங்க உலமாக்கள் கிடையாது. அதிகமானவர்களுக்கு உலமா அல்லது ஆலிம், ஆலிம்னு உலமான்ற ஆலிம்ட ஜம்உ அல்லது ஆலிமான்னு சொல்லுவாங்க. நான் ஆலிமா படிச்சிருக்கிறேன். சரி, எவ்வளவு காலம் படிச்சிருக்கிறீங்க? 4 வருஷம், சில பேர் 2 வருஷம், சில பேர் 1 வருஷம். இதெல்லாம் ஆலிமா? சுப்ஹானல்லாஹ். இன்னும் கொஞ்சம் பேர் 6 வருஷம் 7 வருஷம். ரைட். ஃபிக்ஹ்ல என்ன கிதாப் படிச்சிருக்கிறீங்க? ஒரு மதுஹபுட கிதாபையாவது அல்லது ஏதாவது மதுஹபுக்கு வெளியில் இல்லை, சரி, ஒரு கிதாபையாவது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையில ஃபிக்ஹ படிச்சு சரியா பிடிச்சிருக்கிறீங்களா? இல்லை. ஒரு கிதாப் படிச்சாலும் ஆலிம் ஆகிறது இல்லை. உதாரணத்துக்கு சீராவில் ஒரு கிதாபை முழுமையா படிச்சிருக்கீங்களா? இல்லை. அப்ப எப்படி ஆலிம் என்று சொல்றது? குர்ஆன்ல ஒரு தப்சீரையாவது முழுமையா வாசிச்சிருக்கிறீங்களா? இப்னு கதீரா அல்லது தபரியா அல்லது ஏதாவது ஒரு தப்சீரை முழுமையா வாசிச்சிருக்கீங்களா? இல்லை. வேற எதைத்தான் அப்ப பார்த்தீங்கன்னா, ஆலிம் என்றது யாருக்கெல்லாம் சொல்றாங்க என்றால், அவங்களுக்கு அரபு வாசிக்கவே தெரியாது, அதை புரிய தெரியாது, அல்லது ஒரு மதுஹப் கிதாபை மட்டும் படிச்சிருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி ஆட்களை எல்லாத்தையும் ஆலிம்னு சொல்லி நம்ம நாடுகளில் சொல்றாங்க. அப்படி சொல்றது மார்க் அடிப்படையில் பிழையானது. ஏன்னா அவங்க உண்மையிலே ஆலிம் இல்லை. அவங்க அறிவை தேடக்கூடிய மாணவர்கள், துல்லாப் இல்ம் என்று அவங்கள சொல்லலாம். அல்லது தாயிகள், மார்க்கத்து பக்கம் பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயிகள். ஆலிமெண்டா ஷேக் இப்னு பாஸ், இப்னு உதைமீன் இந்த காலத்துல, அதே மாதிரி சாலிஹுல் ஃபௌசான், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆலிம்கள் அதே வேற என்ன ஆட்கள் இருக்கிறாங்க. நான் பெரிய முக்கியமான ஆட்கள் உதாரணம் சொல்லியிருக்கேன். ரைட். இப்போ நாங்க ஆலிமா? நாங்க ஆலிம் கிடையாது. நாங்க மார்க்கத்தை படிச்சிருக்கிறோம். ஒருத்தருக்கு ஆலிம்ட தரத்தை அடைய முடியாதுங்கிறது இல்லை, யாருக்கும் அடைய முடியும். அவங்க முயற்சி செய்து படிச்சு அல்லாஹ் தாலாவுடைய தௌஃபீக்கால அடைய முடியும். ஆனா அதுக்காக நம்ம கண்டனின்ற ஆக்களுக்கெல்லாம் ஆலிம்னு சொல்ல இயலாது. இப்போ நீங்க அரபு யூனிவர்சிட்டிகளில் சவுதியில் எடுத்துக்கொண்டீங்கன்னா பெரிய லெக்சர்மார் இருப்பாங்க. அவங்க பிஏ ஒரு ஒரு துறையில் பிஏ படிச்சிருப்பாங்க, அப்புறம் எம்ஏ படிச்சிருப்பாங்க, அதுக்கு பிறகு துக்தூரா படிச்சிருப்பாங்க, பிஹெச்டி கலாநிதி படிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க படிச்சு கொடுப்பாங்க. அதுலேயும் பல தரம் இருக்குது. உஸ்தாத் முசாயித், உஸ்தாத் முஷாரிக், உஸ்தாத் துக்தூர், இப்படி இது எல்லா தரத்தையும் அடைஞ்சாலுமே அவங்கள யாருமே ஆலிம் என்று சொல்றல. அவங்க அந்த துறை சார்ந்தவர்கள். துறை சார்ந்ததில் அவங்களுக்கு அறிவு இருக்குது. ஆனால்
அவங்கள பெரிய ஆலிம்களாக சொல்ல மாட்டாங்க. அவங்களும் சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களும் சொல்றதில்ல. அவங்க அடைய முடியாதுன்று இல்லை, அப்படி அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அந்த தரத்துக்கு போய் உலமாக்கலானவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்ட்டு இல்லை. நான் அப்படி பட்டம் எடுத்ததனுடனே எவ்வளோ பெரிய பட்டம் நாட்டில் ஏ லெவல் செகண்டரி ஸ்கூல் தரத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லது டிப்ளமா தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை செஞ்சுட்டு ஆலிமெண்ட் சொல்றதுக்கும் ஒருத்தர் பிஹெச்டி தரத்தை வந்தும் ஆலிமெண்ட் சொல்லாமல் இருக்கிறது எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்க. அப்போ இங்கே வந்து யாராவது அந்த மாதிரி ஒருத்தர் படித்த ஒருத்தர் வந்து தன்னை ஆலிமெண்ட் சொன்னாங்கண்டா உண்மையிலே படித்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நாங்கள் ஆலிமெண்ட் சொல்கிறது சும்மா சொல்லக்கூடாது. ஆலிமெண்ட் நாங்களும் எங்களை புகழ்ந்து கொள்ளக்கூடாது. ஒரு 4-5 வருஷம் படிச்சுட்டு ஏன்டா நாங்கள் எந்த ஒரு துறை போக என்ன செஞ்சிருக்க மாட்டோம், படிச்சிருக்க மாட்டோம். பல கருத்துக்களை மதுஹபுகளை ஆய்வு செஞ்சிருக்க மாட்டோம். இல்லை எப்படி ஆலிமெண்ட் சொல்லலாம்? அப்போ ஆலிமெண்டா உண்மையிலே ஆலிமெண்ட் தரம் இருக்கணும். ஹேர் என்றாலும் அந்த மாதிரி நிறைய பயன்படுத்தப்படுது. மௌலவி என்று சொல்லுவாங்க, அல்லது ஹசரத் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆலிம் என்று சொல்றது மார்க்கத்தில் நாங்கள் கொடுக்குற ஒரு அந்தஸ்து இல்லையா? அறிவில்லாதவங்களை நாங்கள் ஆலிம் என்று சொன்னால் என்ன நடக்குமெண்டா, மார்க் அடிப்படையில் அது பிழையானது. நபி அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யர்ஃபஉல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அறிவை அப்படியே ஒரேடியாக கைப்பற்றி விட மாட்டான், பிடுங்கி எடுத்து விட மாட்டான். வலாக்கின் பிகப்தில் உலமா, ஆனாலும் உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் அறிவை அல்லாஹ் தஆலா எடுப்பான். உலமாக்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு இத்தஹதன் நாசு ரூசன் ஜுஹாலன், மனிதர்கள் அறிவியினர்களை தலைவர்களாக எடுப்பார்கள், அதாவது மார்க்க தலைவர்களாக எடுப்பார்கள். ஃபஅஃப்தௌ பிகைரி இல்ம், அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள், தீர்ப்பு சொல்வார்கள். ஃபதல்லு வ அதல்லு, அல்லது ஹலகு அஹ்லகு, அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களும் வழிகட்டு மற்றவர்களையும் என்ன செய்வார்கள், வழிகெடுப்பார்கள். அப்ப அப்ப நாங்க அறிவில்லாதவர்கள், அதுக்கு தகுதி இல்லாதவர்களை ஆலிம் என்று சொல்றது வந்து மார்க்க அடிப்படையில பிழையானது. ஏனென்றா ஆலிம் என்றா அவர்ட்ட நாங்க என்ன செய்யலாம், மார்க்க விஷயங்களை கேட்கலாம், மார்க்க ஒரு அந்தஸ்து என்ன செய்றோம், கொடுக்கிறோம். அப்ப அதுக்கு உண்மையில தகுதியானவங்களை மட்டும்தான் நாங்க அதை கொடுக்கணுமே தவிர, தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் சில நேரம் அது வழிகேட்டுக்கு போறதுக்கு காரணமாகவும் இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் எங்களோட விஷயத்துக்கு வரோம். சந்தர்ப்பம் வந்ததுனால இதை சொன்னேன். உலமாக்கல் என்ன சொல்றாங்க என்றால், ஏண்டா சில பேர் நினைக்கிறாங்க உலமாக்கல் சொல்றாங்க, உலமாக்கல் சொல்றது எழுது நாங்கள் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஏன் உலமாக்கல் என்றாலும் அவங்களும் இந்த மதரசால 6-7 வருஷம் படிச்சவங்க தானே, அவங்கள எல்லாம் உலமாக்கல் என்று சொல்றது. உலமாக்கல் என்று சொல்றது உண்மையிலே உலமாக்கல் அறிஞர்கள். طيب التوبة واجبة من كل ذنب. அத்தோபத்து வாஜிபத்துன் மின் குல்லி தம்ப். அதனால உலமாக்கறன்னு சொன்னா அவங்க தவறு வர மாட்டாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. எல்லா மனிதர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள். طيب இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க? قال العلماء, உலமாக்கள் கூறுகிறார்கள், அத்தௌபத்து வாஜிபத்துன் மின் குல்லி தம்ப். தௌபா செய்வது, எல்லா பாவங்களிலிருந்தும் தௌபா செய்வது வாஜிபா, கட்டாயமானது. فإن كانت المعصية بين العبد ورب وبين الله تعالى لا تتعلق بحق آدمي. فإن كانت المعصية, பாவம் அடியானுக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் இடையில உள்ள பாவமாக இருந்தால், எப்படியான பாவம்? லா ததஅல்லகு பிஹக்கி ஆதமியின், ஒரு ஆதமியுடைய ஹக்கோடு சம்பந்தப்படாததாக இருந்தால். ஆதமி என்ற மனிதன், ஆதமை சேர்ந்தவர்னா மனிதன், மனிதனுடைய உரிமையோடு லா ததஅல்லக், சம்பந்தப்படாத, அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையில உள்ள பாவமாக இருந்தால், ஃபலஹா தலாது ஷுரூத், அதற்கு 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. அஹதுஹா அன் யுக்லிஅ அனில் மஅசியா, அதில் முதலாவது, அதில் ஒன்று, அவர் பாவத்தை விட்டும் விலகிவிட வேண்டும். அந்த பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? முதலாவது மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னால பாவத்தை செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது, பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்கலாது. வட்டியை சாப்பிட்டுட்டே வட்டியிலிருந்து மன்னிப்பு கேட்கலாது. முதலாவது ஒரு வட்டியை விடணும் தௌபா செய்யறதுக்கு. வஸ்ஸானி, இரண்டாவது, யந்தம அலா ஃபிஅலிஹா, அவர் செய்ததற்காக அல்லாஹ்விடத்துக்கு அதாவது கவலைப்படணும். நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, அல்லாஹ் தாலாவுக்கு முரணாக நடந்து கொண்டேன் அப்படிங்கிறதுக்காக. நதுமு, நதும்ண்டா கவலைப்படுறது. அப்ப கவலைப்படுறது முக்கியம். நான் பாவம் செஞ்சுட்டேன்றதுக்காக, அந்த செஞ்ச பாவத்துக்காக அவர்
மன வருத்தம், மனம் அவர் வருந்தணும். ரைட். يندم على فعلها. والثالث மூன்றாவது நிபந்தனை يعزم அவர் உறுதி கொள்றது. அஸ்ம் என்ற உறுதி. அல்லா يعود إليها அபதன். அபதன் என்ற ஒருபோதும், ஒருபோதும் அதன் பக்கம் திரும்பி வரமாட்டேன் என்று அவர் உறுதி கொள்ள வேண்டும். ஒருத்தர் பாவம் செய்கிறாருண்டா நாளைக்கும் அதை செய்யலாம், இன்றைக்கு தௌபா செய்யிட்டு நாளைக்கு செய்யலாம், அந்த மாதிரி இல்லை. நான் இனிமேல் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோட தான் அவர் தௌபா செய்யணும். சரி, ஏதோ ஷைத்தான் திரும்பவும் வழிகெடுத்தா திரும்பவும் அவர் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அவர் தௌபா கேட்கும் பொழுது அவர் இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோட தௌபா செய்யணும். ஃபைன் ஃபுகித, ஃபைன் ஃபுகித என்ற இழக்கப்பட்டால், அஹது ஸலாஸதி இந்த மூன்றில் ஒன்று இழக்கப்பட்டால், இந்த மூன்று நிபந்தனைகள் ஒன்று இல்லாமல் போனால், லம் தஸிஹ அவருடைய தௌபத்துஹு அவருடைய தௌபா சிஹத்தாக மாட்டாது, செல்லுபடியாக மாட்டாது. وإن كانت المعصية تتعلق بآدمي பாவம் என்பது, மஅசியா என்பது ஒரு ஆதமியோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால், மனிதனோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால், ஃபஷுரூதுஹா அர்பஅஹ் அதனுடைய நிபந்தனைகள் 4. ஹாதிஹி ஸலாஸத்து இந்த மூன்று, ஏற்கனவே சொன்ன மூன்று நிபந்தனைகளும் அதோடு சேர்த்து وأن يبرأ من حق صاحبها அந்த பாவத்துக்குரியவர் யாருடைய ஹக்கோடு அது சம்பந்தப்படுகிறதோ, உரிமையோடு, அவரில் இருந்து என்ன செய்யணும், இவர் நிரபராதியாக மாறணும். அந்த உரிமையிலிருந்து இவர் விடுபடணும். எப்படி விடுபடுறது? ஃபைன் கானத் மாலன் யாருடைய அந்த உரிமையோடு சம்பந்தப்படுதோ அது செல்வமாக இருந்தால், ஒருவருடைய செல்வத்தை பறிச்சிருக்கிறாரு அல்லது கடனை எடுத்து திருப்பி கொடுக்கல, செல்வமாக இருக்குது, பொருளாதாரமாக இருந்தால், அவு நஹ்வஹு அது போன்றதாக இருந்தால், ரத்தஹு இலைஹி அவருக்கு அதனை திருப்பி கொடுக்க வேண்டும். ரத்தஹு இலைஹி யாருக்கு உரிமையானதோ அவருக்கு திருப்பி கொடுத்துடணும். யாருடைய பூமியை பறிச்சிருந்தால், காணியை பறிச்சிருந்தால், அல்லது யாருடைய பொருளாதாரத்தில் சுரண்டி இருந்தால் அது அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். وإن كانت حد قذف قذف ونحوه حد قذف அதாவது ஒருத்தர் அவதூறு சொல்றது, கத்ஃபண்டா அவதூறு சொல்றது, அவதூறு சொல்வதற்கான ஹத்தாக இருந்தால், அது மாதிரியானதாக இருந்தால், எங்களுக்கு தெரியும் அவதூறு சொன்னா 80 கசையடி தானே மார்க். அப்போ இதை மாதிரியான விஷயங்களாக இருந்தால், மக்கனஹு மின்ஹு மக்கனஹு மின்ஹு அவர் என்ன செய்யணும், அதுக்கு விட்டு கொடுக்கணும். அதை அவருக்கு அந்த தண்டனையை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளணும். அவு தலப அஃப்வஹு அல்லது அவரிடத்துல யாரை பற்றி அவதூறு சொல்றாரோ அவரிடத்துல அஃப்வ கேட்கணும், அதாவது மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்ளணும். وإن كانت غيبة அது புறமாக இருந்தால், وإن كانت غيبة غيبவாக இருந்தால், இஸ்தஹல்லஹு மின்ஹா அந்த புறத்திலிருந்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும், அவரை ஹலாலாக்க சொல்லி கேட்கணும். யாரை பற்றி புறம் பேசுகிறோமோ அவரிடத்துல நாங்கள் விதமாக உங்களை பற்றி புறம் பேசிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ரைட். வயஜிபு ஐயதூப மின் ஜமீஇ துனூப் இது இன்னொரு சப்ஜெக்ட். அதாவது எல்லா பாவங்கள்ல இருந்தும் பாவ மன்னிப்பு தேடுறது கட்டாயம். நாங்கள் செய்கிற எல்லா பாவங்கள்ல இருந்தும் பாவ மன்னிப்பு தேடுவது கட்டாயம். ஃபஇன் தாப மின் பஅதிஹா ஒருத்தர் நிறைய பாவம் செஞ்சிருக்கார், பல பாவங்கள் அவர்கிட்ட இருக்குது, ஆனால் சில பாவங்கள் இருந்து அவர் தௌபா செய்கிறார் என்றாலும், சஹத் தௌபத்துஹு அவருடைய தௌபா அந்த பாவங்கள் இருந்து செய்யக்கூடிய தௌபா செல்லுபடியாகும். இந்த அஹ்லில் ஹக் சத்தியவாதிகளிடத்தில், அஹ்லு சுன்னா இடத்துல அது செல்லுபடியானது. மின் தாலிக தம்ப் அவர் எந்த பாவத்தை செய்கிறாரோ அந்த பாவத்திலிருந்து, உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்கிறார், வட்டி எடுக்கிறாரு, அதே மாதிரி புறம் பேசியிருக்கிறாரு, பொய் பேசியிருக்கிறாரு, அவதூறு சொல்லியிருக்கிறாரு, இவர் வட்டியிலிருந்து எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டார், தௌபா செஞ்சு மீண்டு நிபந்தனைகளை பேணி என்றா அவருடைய தௌபா செல்லுபடியாகும். ஆனால் அவர் அவதூறு செஞ்சதுக்கு அதுக்கு அவர் கேட்கலிட்டம். அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்கலங்கிறதுனால இந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்கிறது இல்லை. அவர் எந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்கிறாரோ அது செல்லுபடியாகும். அதுக்கு வபக்கிய அலைஹில் பாக்கி ஏனைய பாக்கி எஞ்சி இருக்கக்கூடிய பாவங்கள் அவர் மீது இருக்கிறது, ஏன்னா அதுக்கு அவர் பாவ மன்னிப்பு வேற கேட்கணும். ஆனா இதுக்கு கேட்டது செல்லுபடியாகும். طيب وقد تظاهرت دلائل الكتاب والسنة وإجماع الأمة على وجوب التوبة. தௌபா வாஜிப் என்பதற்கு குர்ஆன் சுன்னா அதே மாதிரி இந்த உம்மத்துடைய இஜ்மா
இவைகள் எல்லாம் ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு குர்ஆன் ஆயத்துக்கள் ஹதீஸ்களை அவர் சொல்லிட்டு போறார். ரைட், அந்த சப்ஜெக்டை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்களோட பாடத்துக்கு வருவோம். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து பாடம் வந்து நாளும் என்னோட டைம் 4:45 நடக்கும். சரி, இப்போ நாங்கள் 4:30 ஆரம்பித்தோமே, அதனால மகரிபு டைம் இப்போ லேட் ஆகுது கொஞ்சம், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ எங்களோட டைம் 4:45 ஆரம்பித்தோம், 5:55 முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹேர், இப்போது நீங்கள் இக்தாபிர் நஃப்ஸக் செஞ்சிருப்பீங்க, அதுதானே நான் பார்க்கணும்? ஆமாங்க உஸ்தாத். ரைட், இப்போ இந்த இக்தாபிர் நஃப்ஸக் இப்போ நீங்களே இதில் மார்க் போட்டுக்கொள்ளலாம். முதலாவது முஃபரதாத்துக்கான இக்திபார் யார் சொல்ல வாரீங்க? பாருங்க, இது 2 கலிமா இணைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லுங்க. இது பார்த்துட்டோம் தானே, நாங்கள் ஏற்கனவே எப்படி செய்யணுங்கிறத பார்த்துட்டோம். நீங்கள் எழுதிட்டு வந்திருக்கிறீங்க அப்படித்தானே? கன்சில் சொல்றீங்க உஸ்தாத். துஆம் அது வந்து ஷராப் மூணாவது. தாமுன் வஷராபுன், தாமுன் வஷராபுன். ரைட், அடுத்தது யார் வரீங்க? ஃபாதிலா. ஃபதலி ஃபாதிலா. நஹீஃபுன் வஸமீனுன். நஹீஃபுன் வஸமீனுன். الثالث من؟ شاذبين. صادقين، تفضلي. شاي وقهوة. طيب، شاي وقهوة. الرابع من؟ خديجة. خديجة. لحم ودجاج. طيب، الخامس من؟ عائشة. رجنا بني أستاذ. عائشة. قليل وكثير. قليل وكثير. قليل وكثير. رجنا بانو அடுத்தது. يشرب. يأكل ويشرب. يأكل ويشرب. فريدة فاطمة. قريب وبعيد. قريب وبعيد. طيب، إلى عندكم ஒவ்வொரு புள்ளி ஒவ்வொரு தரஜா. நீங்கள் எதுவும் சரியாக எழுதிருந்தா 7 தரஜா, ஒன்று பிள்ளையாக இருந்தால் 6 தரஜா, இந்த மாதிரி. இப்போ இரண்டாவதுக்கு நாங்கள் வருவோம். இதில் கரீபான்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. طيب, முதலாவதுல இது கரீபான்னு சொல்லி யார் சொல்ல வரீங்க? جعفر أستاذ. நஸ்ரீன். அடுத்தது ஜெனிஃபர். فست أذان أستاذ. ظهر عشر مغرب سين أذان مطر. دورة مع طيب، غريبة. أذان. طيب، أحسنت. அடுத்தால் جنفر. جوعان سيستر أستاذ. جوعان. طيب، 3. مناوب هذا الجواب. شراب. يا رواري. رضوان أستاذ. رضوان. شراب. أنيشة أستاذ. أنيسة. رابع. شراب. பர்வீன் மைக் பிரச்சனையா இருக்கு. அனிசா 4வது. الرابع. كنسل أستاذ. طعام. خلاص، إنجازي يا رسولي. جرينا محمد. رجنا أستاذ. جرينا محمد. அடுத்தது ரஜினா பனு. مائدة. مائدة. طيب، السادس.
الليل. الليل. طيب السابع. فريدة فاطمة சொல்லலாமா உஸ்தாத் فاضلة فاضلة. منبه منبه. طيب அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. طيب அடுத்ததுக்கு ஜும்லாக்கு வாங்க, இடைவெளி நிரப்புறது. ஃபரிதா ஃபாத்திமா. هل تشربوا طعام நீங்கள் எழுதினதை தான் நாங்கள் பாருங்கள். நீங்கள் ஏன்னு லேட் ஆகுறீங்க எல்லாருமே? நீங்கள் செஞ்சுட்டு வந்த பயிற்சி தானே கேட்குறோம். இது இந்த பயிற்சி நீங்கள் اختبر نفسك செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். செய்யாமல் வந்தீங்கன்னா அது பிள்ளை கூட. طيب هل تشرب طعام பாருங்க பிள்ளை. வேறு யார் செஞ்சுட்டு வந்த ஆக்கள் மட்டும்தான் شاي பதில் சொல்லணுமா? செய்யாத சாய் சாய் شاي 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 نسرين. نصرين غير சொல்லிட்டு தான் சொல்லணும். هل تشرب الشاي؟ لا أفضل القهوة. طيب الثاني من يقول؟ نسرين. تفضلي. الفاكهة. ماذا تفضل من الفاكهة؟ التمر. طيب الثالث. رجنا بني أستاذ. تفضلي. الطعام. முழுமையா வாசிங்க. ماذا أطلبين من طعام. ماذا تطلبين من الطعام؟ الأرز والسمك. طيب 4. بدر النساء. بدر النساء. هل أنت مريض؟ لا أنا بخير. هل أنت مريض؟ لا أنا بخير. طيب 5. أنيسة أستاذ. تفضل. نعم கேட்குது இல்லை எங்களுக்கு சவுண்டு? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லது உங்களோட என்ன கட் ஆகிட்டா? أنيسة أستاذ. உங்களுக்கு தான் சொல்கிறேன், சொல்லுங்க. أين تصلي الجمعة؟ அவ்வளோதானே இருக்காது. உண்மையாக வாசிங்கடா. أين تصلي الجمعة؟ في المسجد الحرام إن شاء الله. طيب 6. جرينا محمد. أروين أستاذ. جرينا محمد. هل تستيقظ متأخرة؟ لا. طيب فروين. யார் சொல்கிறீங்க? குயிக்காக முடிங்க. ஏன்டா எங்களுக்கு நேரம் இது நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. இது பாடம் இல்லை. இது அவசரமாக முடிக்க வேண்டியது. இன்னும் ரொம்ப ஸ்லோவாக செஞ்சுட்டு இருக்கீங்க. أستاذ نسرين أستاذ. சொல்லுங்க. لماذا أنت للصلاة في المسجد النبوي؟ طيب لماذا أنت مسافر للصلاة في المسجد النبوي؟ أبا وند باور كل إدليم درجة وند right. خير. صحيح الأخطاء விளையாட சரி செய்யன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், வாசிக்கும் பொழுது முழுமையாக வாசிங்க. சரியா? ரைட், யார் வாரீங்க முதல்ல? ஜும்லத்துல் ஊலா. الجملة الأولى. نسرين. ماذا تطلبين من الطعام يا فاطمة؟ أحسنتي. ماذا تطلبين من الطعام؟ تطلبين عند ذنبرنا هذا سريع. طيب ரெண்டாவது யார் சொல்றீங்க? யாரு கேட்கல? மட்டும் சொன்னீங்க. أستاذ رجنا بانيك சொல்றேன் أستاذ. رجنا கானு. هل تشرب الشاي يا أحمد؟ طيب هل تشرب الشاي يا أحمد؟ أحسنت. طيب 3. من يقرأ الجملة الثالثة؟ خديجة.
خديجة. آكل 3 وجبات في اليوم. أيوة أحسنت. وجبات என்றுதான் இங்க திருத்தணும் நாங்க. முதலாவது தஷ்ரபு, ரெண்டாவதுல தஷ்ரபு, மூணாவதுல வஜபாத்தின். 3 وجبات. طيب 4. رضوان أحسنت. رضوانة. المسجد بعيد عن البيت. طيب أحسنت. بعيدة انقرضي بلا. طيب 5. من يقرأ الجملة الخامسة؟ شاجبين. ساجبون. أنا مسافر إلى مكة. أحسنت. إلى مكة. المكة الوراء تمام. الوراء إلى مكة. طيب 7. 6. من يقرأها؟ كنسل يا مسجد. مسكين. كنسل. أنا ذاهب للمسجد. انتظر. أنا ذاهب معك. أحسنت. أنا ذاهب إلى المسجد. تاني இந்த இடத்துல أنا ذاهب إلى المسجد என்று வரும். ذهب வந்து إلى தான் மிக பொருத்தமானது. أنا ذاهب إلى المسجد. இதே மாதிரி انتظر أنا ذاهب معك. ينتظر இருக்குது. انتظر فعل أمر. انتظر أنا ذاهب معك. طيب அப்போ 6 நீங்கள் சரியாக எழுதியிருந்தால் 6க்கு 6 புள்ளி درجات. طيب அடுத்ததுக்கு வருவோம். أكمل بوضع الكلمة الصحيحة مما بين القوسين. இடைவெளி இந்த கௌசைனிலிருந்து அடைப்புக்குறிக்குள்ளிருந்து பொருத்தமான கலிமாவை வச்சு இடைவெளியை நிரப்பணும் தானே? ரைட். முதலாவது யார் சொல்றீங்க? فريدة فاطمة பர்வீன் சொல்லுங்க உஸ்தாத். உஸ்தாத். ஜாஃபர் உஸ்தாத். ஃபரிதா ஃபாத்திமா, பர்வீன், ஜெனூஃபர். ரைட். ஆர்டர் சொல்லுங்க. هل أنت مريضة يا فاطمة؟ طيب هل أنت مريضة يا فاطمة؟ طيب இரண்டாவது. أنا ذاهب في المسجد. அது எப்படி ஃபில் மஸ்ஜித் என்று வரும்? أنا ذهب வந்தா இலா தான் வரும். أنا ذاهب إلى المسجد. இலா தான் சரியா? أنا ذاهب إلى المسجد. أنا ரைட். ذاهب மூணாவது إلى அடுத்தது. المسجد. أين تصلي الجمعة أنت؟ أين تصلي الجمعة أنت؟ என்ற துசல்லிங்கிறது முன்னால் உள்ளவரை பார்த்து கேட்கறது. அதனால أين تصلي الجمعة أنت. طيب الجملة الرابعة من يقرأها؟ فاضلة. فاضلة. هل تستيقظ مبكرا؟ هل تستيقظ مبكرة؟ رجنا بانو. لماذا أنت مسافرة إلى مكة يا فاطمة؟ طيب أحسنت. مسافرة வரும் இல்லையா? அந்தி. طيب அப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி, ஒவ்வொரு தரஜா மார்க். அடுத்ததுக்கு நான் போவோம். யார் வாசிக்கிறீங்க இந்த ஃபிக்ராவை? இதான் கடைசி. نسرين أستاذ نسرين. நசரினா. محمد من مصر. هو مصري. محمد مسافر إلى مكة للصلاة في المسجد الحرام. سيسافر إلى مكة في الحافلة. سيصلي محمد في المسجد الحرام. في المسجد الحرام الصلوات الخمس: الفجر والظهر والعشر والمغرب والعشاء. محمد ذاهب إلى المدينة يوم الخميس. سيصلي محمد الجمعة في المسجد النبوي إن شاء الله. طيب بارك الله فيك. இவங்க வாசிச்சதுல யார் எது பிழை யாரு கண்டுங்க? யார் சொல்ல வரீங்க? பேர் ஷாஜிபீனா. சொல்லுங்க, என்னென்ன பிழை பார்த்தீங்க? அஸ்ருக்கு அஷ்ரு சொல்லிட்டாங்க தொழுகை பேரு. சாது சொல்லாம சீனுக்கு நெருக்கமா சொல்லிட்டாங்க. ரைட். வேற
அவ்வளோதானா? அஸ்மா வேற யார் சொல்ல வரீங்க? அஸ்மா சொல்லுங்க. அஸ்மா. பில் ஹாஃபிலாக்கு ஃபில் ஹாஃபிலான்னு சொன்னாங்க. பில் ஹாஃபிலாக்கு ஃபில் ஹாஃபிலான்னு சொன்னாங்க. வேற யார் சொல்ல ஃபாதிலா வரீங்க? ஃபாதிலா. ஜுமுஅத்த அப்படின்னு முடிக்காம சொல்லுங்க. ஜுமுஆ. முஹம்மது ஜுமாத்த. ஆமா. ஜுமுஆ அப்படின்னு அதான் ஜுமாத்தன்னு தான் அந்த இடத்துல சொல்லணும். என்ன நாங்கள் நிறுத்தாம சொல்லும் பொழுது ஜுமாத்த. வேற யாரு பிழை? வேற என்ன பிழை கண்டுபிடிச்சிங்க? طيب يوم الخميس. அதே மாதிரி الفجر والظهر والعصر والمغرب والعشاء. ரைட், நிறுத்தாத இடத்துல நாங்கள் ஹரக்கத்தை வெளிப்படுத்தோம். ரைட், இப்போ நாங்கள் சப்ஜெக்டுக்கு வருவோம். طيب, யார் வாரீங்க முதலாவது ஜும்லா வாசிக்கிறதுக்கு? அது சரியா பிள்ளையா? யார் வாசிக்கிறீங்க? வாசிச்சுட்டு சஹா நாம் அல்லது லான்றது சொல்லுங்க. அஸ்மா ரிதுவானா, அடுத்தது அஸ்மா. முஹம்மதுன் பின் மிஸ்ர். நஅம். طيب اثنان இரண்டாவது. محمد مسافر إلى مكة ومدينة. لا. إلى مكة والمدينة. نعم لا. لا. لا لا நாம் லாண்டு போட்டிருந்தா பிழை. நாங்கள் நீங்கள் தெரியுது என்னண்டா, யாருமே இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தில்லை. இஃப்தபிர் நப்ஸுக்கு முக்கியமானது 2 வஹதாக்கு பிறகு வர ஒரு இஃப்திபார். உங்களை நீங்களே பரீட்சித்து பார்த்துக்கொள்கிற ஒரு விஷயம் சப்ஜெக்ட். போன பாடத்தில் கடைசியாக சொல்லேன் தானே, நீங்கள் இஃப்தபிர் நப்ஸுக்கு செஞ்சுட்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்களோட தகுதி என்ன, சரியாக படிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். செய்யாமல் வந்தால் இப்போ யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க மாதிரி தான் தெரியுது. ரைட், அடுத்த 2. அப்போ இது ஜவாப் இதுக்குரிய ஜவாப் நஅம். முஹம்மதுன் முசாஃபிருன் இலா மக்கத்த வல் மதீனா. 2 இடத்துக்கும் தான் போறாரு தானே. طيب ثالث الجملة الثالثة من يقرأها؟ فريدة فاطمة. فريدة فاطمة. فهميدة فاضلة. தொடர்ந்து. محمد مسافر بالسيارة. لا. محمد مسافر بالسيارة. لا. அதுக்கு ஜவாப் லா. ரைட், அடுத்தால் سيصلي محمد الصلوات الخمس في المدينة. لا. أحسنت. لا, அதுவும் லா. طيب அடுத்தது யார் வாசிக்கிறீங்க? ஃபாதிலா. تفضلي. محمد ذاهب إلى المدينة يوم الجمعة. لا. طيب لا, அதுவும் لا. طيب 6. رقم 6 யார் வாசிக்கிறீங்க? من يقرأها؟ யார் வாசிச்சவங்களும் வாசிக்கலாம். விடையில் இருக்கிறார்கள் ரஜனா பானு. سيصلي محمد الجمعة في المسجد الحرام. لا. لا. طيب 7. الجملة السابعة من يقرأها؟ جنوفر أستاذ. جنوفر. محمد مسافر إلى مكة للصلاة. محمد صحيح. مسافر إلى مكة للصلاة. صحيح. طيب 8. الجملة الثامنة. نسرين أستاذ. نسرين. محمد مسافر إلى مكة مع الأسرة. خطأ. طيب خطأ. نعم. அப்போ இதில் 3 தான் صحيح. نعم முதலாவது, 2வது, 7வது. الأولى الثانية السابعة. அடுத்ததெல்லாம் خطأ. طيب இப்போ நாங்கள் பார்ப்போம். 40க்கு 40 புள்ளி எடுத்தாக்கள் யாரு? 40க்கு 40 எடுத்தாக்கள் யாரு? யாரும் இல்லையா? ஷாஜா.
ரஜினா பானு, ஷாஜுபீன், வேற யார் எடுத்துக்கிறீங்க? அவ்வளோ பேர் தானா? காலையில் ஆஷன் கிளாஸில் உஸ்தாத். வந்து ரொம்ப பேர் எடுத்திருந்தாங்க. ஆயிஷா. ஆயிஷா, உஸ்தாத். மஸ்ரின். ஓகே. சரி, இப்போ நாங்கள் அல் வஹ்தத்து ஸாபிஆ. அப்போ இது நீங்கள் உங்களை பரிச்சித்து பார்த்துக்கொள்றதுக்குரிய இஃப்திபர் நஃப்ஸக். ஒவ்வொரு 2 வஹ்தாவுக்கும் பிறகு வரக்கூடியது தானே. ஏற்கனவே 2வது வஹ்தாவுக்கு பிறகு வந்தது, பிறகு 3வது 4வது வஹ்தா முடிச்சதுக்கு பிறகு வந்தது, இது 5வது 6வது வஹ்தா முடிச்சதுக்கு பிறகு வந்திருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் படிக்கிற 7வது, அதுக்கு பிறகு படிக்கிற 8வது வஹ்தா முடிச்சதுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு இஃப்திபர் நஃப்ஸக் வரும். அதோட மட்டும் இல்லாமல் அது இஃப்திபார் நிஸ்ஃபி என்று ஒன்று வரும் தானே. இஃப்திபார் நிஸ்ஃபி என்ற ஒன்று வரும். அரையாண்டு பரீட்சை என்ற மாதிரி அர்த்தம். அந்த புத்தகத்துடைய அரைவாசி முடிச்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ். ரைட். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பரீட்சையை வந்து எதிலையும் செய்யலாம். அல் அரபியத்துல் ஜமீஅ என்ற இந்த வெப்சைட்டில் போய், அரபியத்துல் பைன் எதைக்கூடிய வெப்சைட்டில் போய் உங்களை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக பதிவு செஞ்சு அதில் நீங்கள் இஃப்திபார் செய்வதற்கும் முடியும். ரைட். طيب இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை பிறகு பார்ப்போம். இந்த பாடம், இந்த இஃப்திபர் நஃப்ஸக், அதே மாதிரி சாரி, இந்த 2 வஹ்தாவும் முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி நீங்கள் அதில் பதியணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன். அல்லது இப்போயும் உங்களுக்கு காண்பிக்கலாம். நீங்கள் அதில் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? தெரியல உஸ்தாத். இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் தெரியாம பார்த்துட்டு இருந்தேன். இல்ல தெரிஞ்சிச்சு. இல்லைங்க உஸ்தாத், இவ்வளவு நேரம் தெரிஞ்சுது. தெரிஞ்சு. இப்போதானே தெரியல. ஆமாங்க உஸ்தாத். பாருங்க, எல்லாம் உங்களோட புத்தகத்திலையும் வெப்சைட் இருக்கும், இதுலையும் இருக்கும். நீங்கள் இதுலையும் கூகுளில் வந்து அல் அரபியத்து பைன யதைக் என்று அடிக்கலாம், அல்லது லில் ஜமீ என்று அடித்தாலும் வரும். அல் அரபியத்து பைன யதைக், அரபிக் ஃபார் ஆல்ன்றது தான் அந்த வெப்சைட்டை பேர். இது இருக்குது முதலாவதே வரக்கூடியதான் இது, அந்த வெப்சைட். இதில் போய் இதில் வந்து நீங்கள் இது வந்து முஅல்லிம் பதிகிறது, இஃப்திபாருல் முஅல்லிம், இஃப்திபாரு தாலிப், மனசத்து தத்ரீப். இஃப்திபாரு தாலிபில் நீங்கள் போய் இஃப்திபார்ண்டா பரீட்சை உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் உங்களோட பேர், இமெயில் ஐடி கொடுத்து இஃப்திபாரை செய்யலாம், இஃப்திபாரை பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம். ரைட். இஃப்திபார் கிதாபுல் அவ்வல், இது வந்து இறுதி இஃப்திபார் கிதாப். இது வந்து இஃப்திபாரு நிஸ்ஃபி, 8 வஹ்தாவுக்குரிய இஃப்திபார். طيب இதில் வந்து உங்களுக்கு வாய்ஸ் கிளிப் எல்லாம் இந்த அரபியத் பைன யதைக்குரிய வாய்ஸ் கிளிப் இங்கே இருக்குது. அல் அரபியத் பைன யதை அவுலாதினாவுக்குரிய வாய்ஸ் கிளிப் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. ரைட். இது வந்து மனசத்தோ தத்ரீப், பயிற்சிக்கான மனசா. இதுலையும் நீங்கள் என்ன செய்யலாம், பதியலாம். நீங்கள் பதியலைண்டா, ஏற்கனவே பதியலைண்டா, இதில் போய் நீங்கள் பதிஞ்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் துஹூல் உள்ள போகலாம். உங்களுக்கு அரபியில் பார்க்க முடியலைன்னா இங்கிலீஷில் நீங்கள் மாற்றிக்கிறலாம். இங்கே போய் இந்த இடத்துல போய் பிளாட்ஃபார்ம்ஸ், அதில் வந்து ஸ்டூடெண்ட் டெஸ்ட். அப்போ நாங்கள் எங்களோட பாடத்துக்கு வருவோம். அல் வஹ்தத்து ஸாபிஆ, 7வது பாடம் தானே. அத்திராசா, 7வது யூனிட். வஹ்தாண்டா யூனிட். அப்போ நாங்கள் இந்த புத்தகத்தில் நிறைய பாடங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ 7வது வஹ்தாவில் இருக்கிறோம். பாடம் எத்தனாவது பாடம்? 55வது பாடம். ரைட். அதுக்கு முன்னால் அல் வஹ்தத்து ஸாபிஆ, இந்த வஹ்தாவுடைய இஸ்முல் வஹ்தா, அதில் மௌதூஉல் வஹ்தா, வஹ்தாவுடைய தலைப்பு அத்திராசா. அத்திராசா, திராசா என்றால் என்ன? யாரு தெரியும்? மദ്രസ. திராசான், திராசான்னு சொல்றது கல்வி.
திராசான்றது கல்வி, கற்றல். طيب அப்ப தரசண்டா கற்றான், படித்தான். தர்ஸ் பாடம், மதரசா படிக்கும் இடம் தானே, கல்வி கூடம் மதரசா. அதே மாதிரி அதிலிருந்து வந்ததுதான் திராசா, கல்வி. நாங்க முதலாவது அந்த வஹ்தாவுல இருக்கிற ஹிவார வாசிக்கிறேன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னால நாங்க ஏற்கனவே படிச்ச 6வது வஹ்தாவுல என்னென்ன சப்ஜெக்ட் நாங்க படிச்சோம் அப்படிங்கிறத சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே படிச்ச வஹ்தாக்கள், அதுக்கு முன்னால படிச்ச வஹ்தாக்கள்ல என்னென்ன படிச்சோம் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு ஒவ்வொரு வஹ்தாவுக்கும் உரிய ஒரு அட்டவணையை நான் அனுப்பியிருந்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட். இப்போ நாங்கள் 6வது வஹ்தாவில் என்ன படித்தோம்னா, தராக்கீபு நஹ்வியாவில் நாங்கள் என்ன மாதிரி தர்கீபுகளை படித்தோம், வசன வாக்கிய அமைப்புகள், இலக்கண வாக்கிய அமைப்புகளை படித்தோம்னா, உதாரணமா ஐன துசல்லில் ஜுமுஅ, உசல்லில் ஜுமுஅத ஃபி மஸ்ஜித் அலி இப்படி படித்தோம். அதே மாதிரி அன தாஹிபுன் இலல் மத்ரஸா, அன தாஹிபுன் இலல் மத்ரஸா. வேற என்ன படித்தோம், ضع الكتاب بجانبك، ضع الكتاب بجانبك இந்த மாதிரி படித்தோம். அதே மாதிரி لماذا أنت مسافر إلى مكة، لماذا أنت مسافر إلى مكة இந்த மாதிரியான வாக்கிய அமைப்புகளை நாங்கள் படித்தோம். அந்த அந்தி அப்படி மாறும் பொழுது எந்த மாதிரி நாங்கள் சொல்லணும்ன்றதை பார்த்தோம். அதே மாதிரி யக்ரா, இக்ரா, யக்ராண்டா முதாரியான ஃபியல், அது அம்ரு எப்படி நாங்கள் சொல்றது இக்ரா. அந்த மாதிரி சில ஃபியல்களுடைய அம்ர், ஃபியலுல் அம்ரை நாங்கள் பார்த்துருக்குறோம். ரைட். அதே மாதிரி பெயர் சொற்கள்ல நாங்கள் பல பெயர் சொற்கள் அஸ்மாக்கள் படிச்சிருக்கிறோம். இஸ்ம், அஸ்மா. அஃதல் படிச்சிருக்கிறோம், பஈத், தாசி, தாமின், தாஹிப், சாபி', சாதிஸ், சஹீஹ், صلوات، ظهر، عاشر، عصر، قريب، كسلان، الليل، المدينة، مريض، مسافر، المسجد، الحرام، النبوي، مغرب، مكة، المنبه இந்த மாதிரியான அஸ்மாக்கள் பெயர் சொற்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அஃஆல் ஃபியல்கள் வினை சொற்கள்ல இஸ்ததாஅ யஸ்ததீஉ பார்த்தோம், இன்ததர யன்ததிரு இன்ததிர் என்றெல்லாம் பார்த்தோம் தானே. சமிஅ யஸ்மஉ இஸ்மஅ, அமில யஅமலு இஅமல், வதஅ யதஉ ضع இந்த பெயர் சொற்களை நாங்கள் வினை சொற்கள் அல்-அஃஆல் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி தஅபீராத் ஒரு வார்த்தை பிரயோகங்கள்ல அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள்ல ஆசிஃப்ங்கிறத பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ், பிஜானிபிக், பிஜானிபிக், ஜஸாக் அல்லாஹு ஹைரா, ஃபிக்ரத்துன் தய்யிபா இந்த மாதிரியான சில வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி லாமு தாலீல் பார்த்தோம், அதாவது லிஸ் ஸலாத்தி ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், லி லிஸ் ஸலாத்தி இக்கு என்ற அந்த லாமு தாலீல் பார்த்தோம். அதே மாதிரி மஅ அன தாஹிபுன் மஅக, மஅ என்ற சொல்ல படித்தோம். இது வந்து கலிமாத் வதீஃபியா, அந்தந்த இடத்துக்கு சில தேவையான சொற்கள். طيب அப்போ லாமு தாலீல் அதே மாதிரி மஅ படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அஸ்வாத்தில் ஸ்வாது படித்தோம், ஸ்வாத் ஸ்வாத் எப்படி முடிகிறங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஹுரூஃபுகளில் ஹா, தா மர்பூத்தா, யா, யாவுடைய சூரத்தில் எழுதப்படக்கூடிய அலிஃப், இதை எப்படி நாங்கள் இந்த ஹர்ஃபுகளை எழுதுறங்கிறத படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் கடந்த வஹ்தாவில் படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மீட்டல் செய்து பாருங்கள். ரைட். இப்போ நாங்கள் இந்த அல் வஹ்தத்து அஸ்ஸாபிஆ, அல் வஹ்தத்து அஸ்ஸாபிஆவுக்கு போகலாம். முதல்ல நீங்கள் வாய்ஸ் கிளிப்பை கேட்டு வந்திருப்பீங்க என்றாலுமே இன்னொரு முறை நானும் இந்த வஹ்தத்து அஸ்ஸாபிஆவில் இருக்கக்கூடிய பாடத்தை ஹிவாரை வாசிக்கிறேன். சரியா?
நீங்க புத்தகத்தை பார்க்காமல் வாய்ஸை மட்டும் கேளுங்க. அதுதான் உங்களுக்கு செவி வழியாக படிக்கிறதுக்கு உங்களோட பயிற்சிக்கும். ஹிவார் கானிம் காலிப் என்ற 2 மாணவர்களுக்கு இடையில நடக்கும். ஹிவாருன் பைன கானிமின் வ காலிப். طيب غانم انظر إلى اللوحة اقرأ الجدول الدراسي. انظر إلى اللوحة اقرأ الجدول الدراسي. غالب الدراسة 5 أيام في الأسبوع. الدراسة 5 أيام في الأسبوع. غانم نعم يوم السبت ويوم الأحد ويوم الاثنين ويوم الثلاثاء ويوم الأربعاء. نعم يوم السبت ويوم الأحد ويوم الاثنين ويوم الثلاثاء ويوم الأربعاء. غالب العطلة يوم الخميس. العطلة يوم الخميس ويوم الجمعة. العطلة يوم الخميس ويوم الجمعة. غانم اكتب المواد الدراسية. اكتب المواد الدراسية. غالب الثقافة الإسلامية واللغة العربية والرياضيات والعلوم والحاسوب. متى تبدأ الاختبارات؟ الثقافة الإسلامية واللغة العربية والرياضيات والعلوم والحاسوب. متى تبدأ الاختبارات؟ غانم في شهر شعبان. في شهر شعبان. غالب ومتى ينتهي العام الدراسي؟ ومتى ينتهي العام الدراسي؟ غانم في شهر رمضان. في شهر رمضان. غالب العطلة 3 أشهر. العطلة 3 أشهر. غانم الحمد لله العطلة طويلة. الحمد لله العطلة طويلة. غالب بدأت الحصة وجاء المعلم. هيا بنا إلى الصف. بدأت الحصة وجاء المعلم. هيا بنا إلى الصف. غانم هيا بنا. طيب الآن انظروا إلى الحوار واستمعوا جيدا. பாருங்க انظر إلى اللوحة. انظر அப்படி என்றால் என்ன சொல்றது? பார்க்க சொல்றது இல்லையா? انظر نظر نظر إلى அண்ட பார்க்கிறது, ஒன்றை நோக்கி பார்க்கிறது. انظر إلى انظر نظر ينظر அட அம்ருதான் انظر. انظر إلى اللوحة. اللوحة என்றது எதுக்கு சொல்றது? யாரு தெரியும்? ஏடு. ஏடு. அதான் லௌஹுல் மஹ்ஃபூல் தானே, பாதுகாக்கப்பட்ட ஏடு. அது மாதிரி தான் இது லௌஹான்றது. அப்போ நாங்கள் நோட்டீஸ் போர்டுக்கு லௌஹான்னு சொல்கிறோம், இப்போ பயன்படுத்துகிறோம். ஏடு அதே நோட்டீஸ் போர்டு, அந்த மாதிரி போர்டுக்கு வந்து லௌஹா. உந்துர் இல லௌஹா. இக்ரா இல் ஜதுவல் திராசி. இக்ரா குரான்ல முதலாவது ஆயத்து எங்களுக்கு தெரியும். இக்ரா தானே வாசிங்கிறது. அல் ஜதுவலு திராசி என்ற என்ன? ما هو الجدول الدراسي؟ جدول டைம் டேபிள், பாட அட்டவணை தானே. ஜதுவல்ண்டா அட்டவணை, திராசி என்ற பாடம், பாடத்தோடு சம்பந்தப்பட்டது. அல் அல் ஜதுவலு திராசி பாட அட்டவணை. பாட அட்டவணையை வாசி, டைம் டேபிளை வாசி. அத்திராசத்து பாடம், பாடம் நடக்கிறது. பாடம் இப்போ எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? 5 أيام في الأسبوع. أسبوعல 5 أيام دراسة இருக்கு, 5 நாள் பாடம் இருக்கு. طيب نعم يوم السبت ويوم الأحد ويوم الاثنين ويوم الثلاثاء ويوم الأربعاء. இந்த 5 நாளும் பாடம் இருக்குது. இங்க பாருங்க, ويوم الاثنين ويوم الاثنين
வயோமுல் இஸ்னைனி என்றதுல வந்து இங்க ஹம்சா வச்சிருக்கிறாங்க. இங்க ஹம்சத்துல் கத்ஆக பயன்படுத்தி இருக்கிறாங்க. சில பேர் அப்படி பயன்படுத்துறாங்க இந்த அல் இஸ்னைன் என்ற சொல். ஆனா சரியான கருத்து இஸ்னைன்ல இருக்கிற ஹம்சா வந்து ஹம்சத்து வசல். அது ஒரு நாளுக்கு வைக்கப்பட்ட பெயராக இருந்தாலும் அதுல வந்து நாங்க ஹம்சத்து வசூல் தான் சொல்லணும். ஹம்சத்து கத்தா சொல்லக்கூடாது. இங்க ஹம்சா வச்சிருக்கிறது தவறு. அப்ப நாங்க அதை எப்படி வாசிக்கணும்டா யோமுல் இஸ்னைன் என்று வாசிக்காம யோமுல் இஸ்னைன் தான் வாசிக்கணும். ஏனண்டா இந்த ஹம்சா விழுந்துடும். அப்ப லாமுக்கு சுக்கூன் இருக்குது. அல் இஸ்னைன் என்று சொல்லும் பொழுது லாமுக்கு சுக்கூன் இருக்குது, சாவுக்கும் சுக்கூன் இருக்குது. அப்ப 2 சுக்கூன்கள் சந்திக்கிறதுனால ஏண்டா ஹம்சா விழுந்திருந்தானே. அப்ப முதலாவது லாமுக்கு இருக்கக்கூடிய சுக்கூனுக்கு நான் கஸ்ரா செஞ்சா லீன்னு தான் வாசிப்போம். யோமுல் இஸ்னைன் யோமுல் இஸ்னைன் என்று தான் வாசிக்கணும். ரைட். வயோமுலி அப்ப இந்த ஹம்சா இந்த இடத்துல நாங்க போடக்கூடாது. ஏன்னா விழுகிற ஹம்சத்து வசலுக்கு வந்து ஹம்சா போடுறது இல்லை. வயோமுல் இஸ்னைனி ويوم الثلاثاء ويوم الأربعاء طيب إذا உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் தானே. غالب العطلة ما معنى العطلة؟ عطلة என்ன? விடுமுறை தானே. العطلة يوم الخميس ويوم الجمعة 2 நாட்கள் விடுமுறை. يوم الخميس ويوم الجمعة 2 நாட்களில் விடுமுறை. طيب اكتب المواد الدراسية. ما معنى اكتب؟ طيب أنا مولي كتب يكتب أمر ذان اكتب எழுத சொல்றது இல்ல. المواد الدراسية மாத்தாங்கிறது பாடம் ஒவ்வொரு பாடத்துக்கும் மாத்தான்னு சொல்லுவோம் தானே. المواد الدراسية பாடங்கள். மவாது திராசியாங்கிறது பாடங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு மவாது திராசியான்னு சொல்லும். அல் மாத்தத்து திராசியாண்டா பாடத்துக்கு சொல்றது. இப்ப பாடங்களை எழுது. டைம் டேபிள் இருக்கக்கூடிய பாடங்களை எழுது. உக்துபில் மவாத்த திராசியா. அஸ்ஸகாஃபத்துல் இஸ்லாமியத்து. ஸகாஃபாண்டா என்ன? இஸ்லாமிய ஸகாஃபா கலாச்சாரம். இஸ்லாமிய கலாச்சாரம் என்ற ஒரு பாடம் இருக்கு. அஸ்ஸகாஃபத்துல் இஸ்லாமிய கல்ச்சர். வல்லுகத்துல் அரபியா அரபு மொழி. والرياضيات. ما معنى الرياضيات؟ رياضيات என்றால் எக்கனாமிக்ஸ், தானே. கணிதம். طيب والرياضيات انகிறது கணிதம். والعلوم. ما هو العلوم؟ ساينس. والحاسوب என்றது IT. كمبيوتر. كمبيوتر. نعم IT பாடம். متى تبدأ الاختبارات؟ الاختبارات இருக்கக்கூடிய ஹம்சத்து வசல். அதனால நான் வாசிக்கும் பொழுது தப்தஉ லிஹ்திபாராத் என்ற ஹம்சா விழுந்தா லாமுக்கு இருக்கக்கூடிய சுக்கூனுக்கு கஸ்ரா செஞ்சு லிஹ்திபாராத் என்று சொல்றோம். ரைட். இப்போ நீங்க அது புரியலாட்டி கூட பிரச்சனை இல்லை. متى تبدأ الاختبارات؟ تبدأ طيب اختباراتன்றது வந்து டெஸ்ட், பரீட்சைகள் தானே. பரீட்சைகள். في شهر شعبان. ஷஹர்ன்றது மாதம் உங்களுக்கு தெரியும். ومتى ينتهي العام الدراسي؟ ينتهي என்ன? انتهى முடிகிறது தானே. ومتى ينتهي العام الدراسي؟ ஆம்ன்றது வருடம். வருடம். العام الدراسي கல்வியாண்டு எப்போது முடிவடையும். ரைட். அப்போ கல்வியாண்டு முடிவடைகிற ஒரு டைம் இருக்கும் இல்லையா. ஒரு வருடம் முடிவடைகிற டிசம்பர்லையா இருக்கலாம், அல்லது ஹிஜ்ரி கணக்கில் வேற துல்ஹிஜாவில் இருக்கலாம். ஆனால் கல்வியாண்டு அரசாங்கம் டேட் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல இஃப்திபார் நடக்கும், இதோட கல்வியாண்டு முடியும், அதுக்கு பிறகு விடுமுறை என்று வச்சிருப்பாங்க. طيب ومتى ينتهي العام الدراسي؟ கல்வியாண்டு எப்போது முடிவடையும். في شهر رمضان.
رمضان. العطلة 3 أشهر. العطلة 3 أشهر. عطلة எத்தனை 3 மாதங்கள். அஷ்ஹுர்ன்றது ஷஹரோட ஜமு. العطلة 3 أشهر. طيب الحمد لله. العطلة طويلة. العطلة طويلة. ما معنى طويلة؟ நீளம் long நீண்டமானது long. நீண்டதாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. ரைட். அப்போ ஷார்ட் அல்ல, அதாவது குறுகிய விடுமுறை அல்ல, விடுமுறை நீண்ட விடுமுறை. العطلة طويلة. بدأت الحصة وجاء المعلم. ما معنى الحصة؟ இங்க பாருங்க, حصة الأولى، الحصة الثانية، الحصة الثالثة எழுதியிருக்காங்க. இங்க السبت، الأحد، الاثنين، الثلاثاء، الأربعاء இப்படி எழுதியிருக்காங்க. இப்போ ஹிஸ்ஸாண்டா என்ன? இங்க ஜதுவலுல் ஹிசஸ், ஹிஸ்ஸாவுடைய ஜதுவல். பீரியட். ஜதுவலுல் ஹிசஸ், ஹிஸ்ஸாவுடைய ஜமு தான் ஹிசஸ். ஜதுவலுல் ஹிசஸ் அல் உஸ்பூஇ, வாராந்த பாடங்களுக்கான ஜதுவல். طيب அப்ப ஹிஸ்ஸாங்கிறது பீரியட், பாடவேளை தானே. بدأت الحصة وجاء المعلم. وجاء المعلم. جاء بدأت ஆரம்பிச்சிட்டு தானே. بدأ அதுலேருந்து வந்ததா மேலே வந்து تبدأ. فبدأت ماضيயான فعل. بدأت الحصة وجاء المعلم. ஆசிரியர் வந்துட்டார், முஅல்லிம் வந்து விட்டார். هيا بنا إلى الصف. صفன்றது வரிசை கிளாஸ், வகுப்பு. சஃப்ன்றது வரிசைக்கும் சொல்றது, இங்க வந்து வகுப்பு. ரைட், ஃபசல். அப்போ வகுப்புக்கு நான் சஃப்னு தான் சொல்றது. ஹையா பினா இல சஃப், வகுப்புக்கு விரைவோம். ஹையா பினா, ஹையா பினா. ரைட். இது நாங்க இப்ப இந்த பாடத்துடைய கருத்தை பார்த்துருக்குறோம். இன்னொரு முறை வாசிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த நாளைக்கு பாடத்துல நாங்க திரும்பவும் மேல அடுத்த பயிற்சிகளை செய்வோம். எங்களுடைய நேரம் முடிஞ்சிட்டு. ரைட், ஒரு முறை பாருங்க. உந்துர் இல லௌஹா. اقرأ الجدول الدراسي. الدراسة 5 أيام في الأسبوع. نعم، يوم السبت ويوم الأحد ويوم الاثنين ويوم الثلاثاء ويوم الأربعاء. العطلة يوم الخميس ويوم الجمعة. اكتب المواد الدراسية: الثقافة الإسلامية واللغة العربية والرياضيات والعلوم والحاسوب. متى تبدأ الاختبارات؟ في شهر شعبان. ومتى ينتهي العام الدراسي؟ في شهر رمضان. العطلة 3 أشهر. الحمد لله. العطلة طويلة. بدأت الحصة وجاء المعلم. هيا بنا إلى الصف. هيا بنا. طيب الآن انتهينا من هذا. இப்போ வந்து நாங்க பார்க்காம சொல்லணும் என்றாலும் எங்களோட நேரம் முடிஞ்சதுனால நாங்கள் நிறுத்திக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த நாளைக்கு இந்த பாடத்தை தொடருவோம். ஹைர். எதுவும் கேள்வி இருக்கா? பாடத்தோட எக்ஸாம் சம்பந்தப்பட்ட எழுதுறதுக்கு லிங்க்ல போகணும்னு சொன்னீங்கல்ல, அது வந்து அரபிக்ல தான் நம்ம டைப் பண்ணணுமா, இங்கிலீஷ்ல பண்ணிக்கலாமா? அரபியில தான், இலகுவா தான் இருக்கும். அரபில தான். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். இப்போ நீங்கள் அது எக்ஸாம் எழுத தேவைப்படாது. 2 வஹதா முடிச்சதுக்கு பிறகுதான் அதில் போய் பார்க்கலாம். அல்லது இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா போய் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. 8வது வஹதாவுக்கு பிறகுதான் அந்த பரீட்சை இருக்கு. طيب வேற எதுவும் கேள்வி இருக்கா? பாடத்துல தெரியாத விஷயங்கள்? அந்த அல்-உத்லத்து யௌமல் ஹமீஸ் இருக்குல்ல, அது யௌமல் ஹமீஸ். அது எப்படி யௌமல் எப்படி ஹமீஸ். பார்த்துருக்காங்கடா, அது வந்து அவங்க மஃபூல் ஃபீஹியாக பார்த்துருக்காங்க. அதை வந்து மஃபூல் ஃபீஹியாகவும் என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். வியாழக்கிழமையிலே, ஃபி யௌமில் ஹமீஸ், ஃபி யௌமில் ஜுமா மாதிரி. ஃபீட் அர்த்தம் மஃபூல் ஃபீ.
ம். طيب அப்போ சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்ல அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் இரவு கிளாஸில் இருக்குது. அதில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நேரடியான வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அதில் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும் இஃப்திபாருக்கு பிறகு வர முடியாதவங்க உங்களோட காரணத்தை வந்து என்ன செய்யலாம், சொல்லலாம். உண்மையான காரணமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். خير. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام وعليكم ورحمة الله السلام وبركاته. ورحمة الله وبركاته. جزاك الله خيرا. وإياكم.